உருவாக்கினேன் சொல்லி அந்த நேயர்களில் ஒருவர் என்னுடைய மாணவர்கள் ஒருவர் பேராசிரியர் சந்தியாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் குருவுடைய இந்திய சிஷியன் ஆயிட்டார். என்னோட சூப்பர செய்யறது அதை இந்த மையத்திற்கு நலமையத்திற்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய கொடை. இப்போ கொஞ்சம் அமைதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம். கொஞ்சம் அமைதியாக நான் சொன்னீங்கன்னா இந்த மையத்தை திண்டிவனம் மையத்தை முதல் 1921 உருவாக்கி 1941 வரையிலும் 20 ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்தியவர் பேரவர் தந்தை தாமஸ் கவான் கர்பி. அவருடைய அனுஷ்டான பெயர் தாமஸ் கவான் கர்பி. குடும்ப பெயர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். MEP பாரிஸ் வேத போதக சபை குழுவானவர். அவர் இங்கு வந்து இந்த இடங்களை எல்லாம் வாங்கி இந்த மையத்தை உருவாக்கினார். 41 திடீரென்று அவர் வந்து இறைவனை சேர்ந்தார். ஆனால் அவருடைய பணிகளில் திரும்பி பார்க்கின்ற பொழுது மிகவும் வியக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு குழு அவரிடம் பயின்றவர்கள் அல்லது அவரிடம் பயின்றவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இவர்கள் எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய பாண்டிச்சேரி புதுவை மறைமாநில பேராயருடைய அனுமதியோடு அவருக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க வேண்டும். திருமலை அவருடைய அரிய பணிகளை அங்கீகரித்து அவர் அருளாளர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறோம். இதற்கு மிகவும் ஒரு தூணாக இருந்து செயல்படுகிறவர் அன்பார்ந்தவர்களே, அனைவரும் ஒரு கை தட்டுங்கள். இன்றைய நாள் மிக உன்னதமான பொருத்தமான நாள். இங்கே இயேசுவினுடைய தன்னாலும் மறைக்கல்வி, இந்த மறைக்கல்விக்கு வித்திட்டவர் பாப்பரசர் 10-14 இந்த மறைக்கல்விக்காக வேதியர்களையும் பொது நிலையிலும் உருவாக்க வேண்டும் என்று சிறப்பு அனுமதித்தவர். அதனால்தான் 64 திரு அவை கூடி அது துறையை மாற்றுவதற்கு முன்னால் மக்களை பார்த்து திருப்பதிக்கும் ஜெபமாலை என்ற ஒரு கருத்தினை வழங்கியவர். ஆகவே கற்பவர் வாழ்கின்றார்கள், கற்பிப்பவர் வாழ்கின்றார்கள் என்ற உன்னத நோக்குதான் இந்த திண்டிவன மாநகரை தமிழகத்திற்கே ஏன் உலகத்திற்கே மறைக்கல்வி மூலமாகத்தான் திரு அவையில் இயேசுவினுடைய உண்மையான அன்பை உலகம் தெரிந்து கொள்ளும். எனவே அதற்கு கல்வி வேண்டும். அதற்கு கல்விக்காக படிப்பதற்கு வேண்டிய மறைக்கல்வியை போதிக்க வேண்டும் என்ற திட்டத்தை தொடங்கி இன்று பொதுநிலைகளிலே மறைக்கல்வி மறையாளர்கள் சீடர்களை வைத்திருக்கின்றார். இதற்கு முதல் விதையிட்டவர் தந்தை தாமஸ் கவான். நீங்கள் சாதாரணமாக என்ன ஒவ்வொரு இளைஞர்களும் எப்படி உருவாகிறார் என்று விவரித்து நாம் அறிகின்றோம். இவருடைய தோற்றம், இவருடைய தந்தை சார்லஸ் டவுனி நம்ம இந்திய பாரதத்தினுடைய விடுதலை வீரர் காந்தி, சுபாஷ் போல விடுதலை வீரராக அயர்லாந்து தேசத்தில் இருந்தபோது விக்டோரியா மகாராணி இவரை கொடை தந்தனை உடனே உலக தலைவர்களுடைய கோரிக்கை ஏற்று ஆஸ்திரேலியா நாட்டுக்கு 25 ஆண்டுகள் சிறைவாசமாக நாடு கடத்தப்பட்டார். இவருடைய முதல் மனைவிக்கு 4 குழந்தை, 4வது குழந்தை 12 வயதில் தாய் இறந்துவிடுகிறார்கள். 2வது மனைவிக்கு 4 குழந்தைகள், அதில் 12, 11 வயதில் அந்த தாய் இறந்துவிடுகிறார்கள். 3வது மனைவிக்கு 4 குழந்தைகள், அதில் 12வது குழந்தை தான் தாமஸ் கவான். 12வது குழந்தை பிறந்து 8 வயதில் அவங்க அம்மா இறந்தவர்.
அயர்லாந்து நாட்டிலிருந்து பிரான்ஸ் தேசத்திலே குருவாக அவருடைய அக்காமார்கள் எல்லாம் அவரை படிக்க வைத்தார்கள். அவர் குருவாக போவதற்கு 3 நாள் தியானம் இருக்கின்றார். சொல்லி தன் அக்காமாரிடம், நான் NEP சபையில் சேர்ந்து வேத போதக குருவாக சீனாவில் சென்று மறைச்சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று 3 நாள் தியானத்தில் அவர் விடையிட்டு 1911 புதுப்பிக்கு வருகின்றார். அவர் வருகின்ற போது கப்பலிலே தியானம் இருக்கின்றார். நல்ல ஆலோசனை மாதாவே என்று வேண்டுகின்றார். இந்த 3 நாள் தியானத்தில் நான் இந்தியாவுக்கு சென்று எப்படி இந்த மறைக்கல்வியை விவிலியத்தை இயேசுவினுடைய போதனையை அறிவிப்பது என்று தியானம் கொண்டார். டிசம்பரில் புதுவைக்கு வந்து சேப்பட் வேளாண்மை எங்களுடைய பங்கு வேளாண்மை முதல் பங்கு அங்குதான் முதல் பள்ளியை துவக்கினார். இந்த மறை மாவட்டம் சேலம் நம்முடைய செயல்பட்டு வேலூர் பாண்டிச்சேரி சென்று 150 பள்ளிகளை கிராமத்தோறும் சென்று அந்த தியானத்தின் வெளிப்பாடு பள்ளிகளை துவக்கினார். போதவர வழியில்லாத நிலையில் இருக்கின்ற பள்ளிகள் இன்று அதெல்லாம் முடித்து இப்போது ஒரு உண்மை, நங்காத்தூர் என்ற ஒரு கிராமம், இந்த குதிரை அந்த ஊர்ல வந்து நிற்கிறது. அங்க 1/2 கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு கோயிலை சென்று 3 நாள் தியானம் இருக்கிறார். நான் எதுக்காக இங்க வந்தேன்? இந்த விவிலியத்தையும் இறைவார்த்தையும் மறைக்கல்வியும் கல்வியும் தர வேண்டும் என்பதற்கு எனக்கு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் என்று இயேசு எப்படி கெத்செமனே தோட்டத்திலே ரத்த வேலையோடு தியானம் இருந்தவரை எண்ணி அவர் கப்பல் பயணத்தை எல்லாம் 3 நாள் தியானம் இருக்கின்றார். அதெல்லாம் எங்களுடைய அவங்க எழுதிய குறிப்புகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி அந்த நங்காத்தூரிலே 3 நாள் 1920 இருந்து அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த திண்டிவனத்தினுடைய இந்த கேண்டீன் சென்டர், அந்த டெய்லி ஸ்கூல், இந்த சென்னை நம்முடைய அண்ணா மேல்நிலை பள்ளிகள் எல்லாம். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடி நன்றி தீர்ப்படி இந்த தமிழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பெரிய ஒரு